ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேசம் ராசிக்காரங்க தங்களை நாடி வர்றவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இருக்காங்க. தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை இவங்க நம்ப மாட்டாங்க. கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க. உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. ஆத்ம பலமும் துணிவும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேசம் ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் வரக்கூடிய மாற்றங்களை பற்றியும் பலன்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். தொழில், பணவரவு, திருமணம், குடும்ப வாழ்க்கை, காதல், படிப்பு, உடல் நலம், மனநிலை போன்ற பல்வேறு அம்சங்களில் கிரகங்களின் இயக்கங்கள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், சாதகமான பலன்கள், ஆன்மீக வழிகாட்டுதல்கள், வாழ்க்கையை மேம்படுத்தும் ஆலோசனைகளை பத்தியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. மேசம் ராசியில அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. தைரியம், ஆற்றல் மற்றும் தலைமை பண்பு மிக்கவர்களாக இவங்க இருக்காங்க. இவங்க செய்யும் செயல்களின் வேகம், விவேகம், பேச்சாற்றல் மற்றவர்களால் பாராட்டப்படும். இவங்க பழகுபவர்களிடம் உண்மையான அன்பை செலுத்தும் தூய உள்ளம் படைத்தவங்க. வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை அனுபவமாக கடந்து செல்லும் மனவலிமை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. மேசம் ராசிக்காரங்க பல கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடும் 2026ஆம் ஆண்டை தொடங்குறாங்க. கடந்த காலங்களில் நடந்த துரோகங்கள், ஏமாற்றங்கள் இவர்களுக்கு படிப்பினையாக இருந்தாலும் சில விஷயங்களை ஜீர்ணிக்க முடியாம மன வெறுப்பு ஏற்படும். வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டாலும் சில கடமைகளுக்காக இவங்க தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மற்றவங்க இவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் முயற்சிகள் செஞ்சாலும் நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இவர்களை காப்பாத்திட்டு இருக்கு. மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில திடீர் பிரச்சனைகள் வந்தாலும் இவங்க அதை கடந்து செல்றாங்க. மற்றவர்கள் குறை சொன்னாலும் அவர்கள் அதை பொருள்படுத்தாம முன்னேறிட்டு இருக்காங்க. நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரர்கள் தேவைக்காக மட்டும் பழகிவிட்டு விலகி போறாங்க. இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதமா யாருக்கும் கெடுதல் செய்யாம நல்லவர்களாகவே இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 2026ஆம் ஆண்டில் சனி, குரு, சுக்கிரன், சூரியன், ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் மேசம் ராசிக்காரர்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்க போகுது. சுக்கிரன் பெயர்ச்சியால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயின் வழியில் ஆதரவு கிடைக்கும். தொழில் செய்யும் இடத்தில் திறமைகள் வெளிப்படும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். வீடு கட்டும் பணிகள் சிறப்பான முறையில் முடியும். உடன் பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும். ராகு கேது பயிற்சியால் மறக்க முடியாத சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும். குடும்பத்திலும் தொழிலிலும் கூடுதல் கவனம் தேவைங்க. கடின உழைப்பால் லட்சியத்தை அடைய திட்டமிடுவீங்க. திருமண தடைகள் நீங்கும். விவாகரத்து பெற்றவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் மாறும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். வடக்கு நோக்கி இருக்கும் அம்பிகையை வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபடுவதும் மேசம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியை தேடித்தரும். குடும்ப தலைவிகள் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யறது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க போகுதுங்க. தொழில்ல நல்ல வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. புதிய கிளைகள் தொடங்குவீங்க. வங்கிகளிடமிருந்து நிதி உதவி கிடைக்கும்.
வாடகை இடத்தில் இருக்கிறவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல அரசு வேலை கிடைத்தே தீருங்க. தவறான நண்பர்களின் சேர்க்கையால போதை பழக்கத்துக்கு அடிமையாவதும் பணத்தை தவறான இடங்களில் முதலீடு செய்து ஏமாறுறது நிகழலாம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவைங்க. புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் போது ஆராய்ந்து முடிவெடுக்கிறது நல்லது. போலியான உறவுகள் விலகி போகுங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்கள் வாழ்க்கைக்கு ஆறுதலை தேடித்தருங்க. இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மேசம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்தால நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது. மனக்கவலைகள் குறைய போகுது. எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ஸ்தானத்துல கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதுனால கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அலுவலக வேலைகள் உடனே நடக்கும். நல்ல பெயர் கிடைக்க போகுது. குடும்பத்துல வெளிநபர்களால ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடிபிடி குறையுங்க. பெண்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவிகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது அவசியமாயிருக்கு. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், ஆரஞ்சு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்க எதிர்பாராத நன்மைகள் உங்க வாழ்க்கையில வந்து சேரக்கூடிய மாதமா இருக்குதுங்க. இது திட்டமிட்டு செயல்படக்கூடிய நேரமா இருக்குதுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளின் நலன்ல அக்கறை கொள்ளுங்க. ராகு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியுங்க. வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க. சிறு வியாபாரிகளுக்கு கூட ஆதாயம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. புதுசா வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்குங்க. விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் நீங்க கவனமா இருக்கோடுங்க. விநாயகரை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் காணாம போயிடும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதம் முன்னேற்றமான மாதமா இருக்குதுங்க. சுக்கிரம் தனஸ்தானத்தில் ஆட்சி செய்யறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக போகுது. பணப்புழக்கம் உண்டாக போகுது. குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது. புதுசா வீடு வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, ஆபரணம் எல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய மாதமா இருக்குதுங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க போகுது. வங்கியில கேட்ட பணம் உங்க கையில வந்து சேர போகுது. ராசிநாதன் செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலை சரியா இருக்கும். தொழில் வியாபாரத்துல இருந்த எதிர்ப்புகள் மறைய போகுது. வழக்குகள்ல வெற்றி கிடைக்க போகுது. ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில நீங்க கவனமா இருக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. அனுதினமும் லட்சுமியை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிரும். உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதம் சிந்திச்சு செயல்படக்கூடிய மாதமா இருக்குது. சூரியனுடைய சஞ்சரிப்பு அலைச்சலை அதிகரிக்குங்க. குருவுடைய பார்வை கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை அதிகப்படுத்தும். நண்பருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் வந்து சேருங்க. பெரிய மனிதருடைய தொடர்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லதுங்க. புதிய முயற்சிகள் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குங்க. ராசிநாதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால நிலைத்த வேலை நடக்குங்க. ஆகஸ்ட் மாதம் நீங்க கவனமா இருக்கணுங்க. விவசாயிகளுக்கு விளைச்சல்ல லாபம் கிடைக்கும். அனுதினமும் முருகனை வழிபாடு செய்யுங்க. நீங்க நினைத்த செயல்கள் எல்லாமே இனிதான் நல்லதா நடக்கும். உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்க வாழ்க்கையே அருமையா இருக்குங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.